இந்த தடவை பாராளுமன்றம் நடந்ததே ஒரு பெரிய புதிய விஷயங்கள் எல்லாம் இதுல நடந்தது. இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நடந்தது. அதாவது நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவரை திரு ராகுல் காந்தி அவர்களை பேசவே விடக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு பாஜக வந்திருந்தாங்க. அவர் எந்த விஷயம் பேசணும்னு நினைச்சு எந்திரிச்சாலும் அதை இடைமறித்து, அதாவது பாஜக அவங்க கட்சி ஆட்கள் இடைமறித்ததை விட ஸ்பீக்கரே இடைமறித்து மறுபடியும் எதிர்கட்சி தலைவரை பேச விடாமல் செய்தது. அப்புறம் நம்மளுடைய ஜனாதிபதியின் உரையை முடித்து வைப்பதற்கு, அதற்கு நன்றி உரை தெரிவிப்பதற்கு பிரதம மந்திரி வராமல் போனது ஹிஸ்டரியிலே இது 2வது முறைன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அவர்கள் கூறியது காங்கிரஸ் எம்பிகள் தாக்க வராங்க அப்படின்னு. இந்த மாதிரி பல விதமான நகைச்சுவையான விஷயங்கள்லாம் இந்த தடவை பிஜேபி பண்ணாங்க. ஆக மொத்தத்தில் மக்களை சந்திப்பதற்கும் எதிர்கட்சி தலைவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் போனதும் மட்டுமே தான் காரணம். நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி முற்றிலுமாக அவர்கள் இந்தியாவை விற்றுவிட்டார்கள். நம்முடைய ட்ரம்ப்புடைய அமெரிக்காவுக்கு விற்றுவிட்டார்கள். 2வது இந்தியாவின் ஒரு பாதுகாப்பையும் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்றதுதான் குற்றச்சாட்டு. அதுக்கு பதில் சொல்ல முடியாததுனால இதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை. அது இது சார், இப்ப மேடையில பேசும்போது அடிப்படை உறுப்பினர்கள் ஊருக்குள்ள சேர்ந்து காங்கிரஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பதவியில இருக்கிற எல்லாருமே நீங்க போயிட்டு கீழே இறங்கி மக்களை பார்த்து அவங்களோட குறைகளை கேட்கறாங்க. இப்ப நீங்க பேசும்போது கூட மனுக்களை எடுத்துட்டு என்ன தேடி வாங்கன்னு தான் சொல்றீங்க. ஏன் நீங்க மனுக்களை பெறுவதற்கு போக மாட்டீங்க? கண்டிப்பா ரொம்ப காலமா நடக்குது. காங்கிரஸ்ல ரொம்ப காலமா நடக்குது. மேல்மட்டத்துல இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க நிறைய உட்காந்துருக்காங்க. கீழே இருக்கிறவங்க மட்டும் வேலை செய்யறாங்க. இப்ப இருக்கிற காங்கிரஸ் ஆளுங்க பாத்தீங்கன்னா அபோ 50 தான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்திலேயே எல்லாருமே இல்ல, உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. மற்றவங்களை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்போ இருக்கிற கட்டமைப்புல நாங்க எல்லோருமே களத்துலதான் இருக்கோம். நீங்க மற்ற வேலைகள்னால நாங்க அங்கங்க பொறுப்புகள்ல இருக்கிறதுனால போகிறத மட்டுமே நீங்க பார்க்க கூடாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஊரில் உங்க எம்பின்னு நான் எல்லா கிராமங்களுக்கும் போறேன். போன வாரம் கூட ஒரு நாள்ல 10 பஞ்சாயத்து கவர் பண்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கிரவுண்ட்ல இருந்தா தான் அது காங்கிரஸ் கட்சி. அந்த முனைப்போட தான் நாங்க இருக்கோம். ஏன்னா மக்களுடைய எண்ணங்களை இந்த தொகுதி முழுக்க கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களுடைய தொண்டர்கள் தான் கொண்டு வரணும். 2வது இந்த பார்வையும் இப்ப மாறுது. நான் தலைவர், நீ தொண்டர்ன்ற பார்வையும் மாறுது. எல்லோருமே ஒரு சகாக்களாக இந்த கட்சியில மக்களுடைய பிரச்சனைகளை நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பார்லிமெண்ட்ல பெண் எம்பிக்கள் வாக்குறுதி ஏற்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அண்டை நாடுகள்ல இருந்து பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட் பாதுகாக்க அதுதான் அவங்க நாங்க கேக்குற கேள்வி நீங்க சைனாவை பார்த்து பயப்படுறீங்கன்னா அவங்க இங்க பெண் எம்பிக்களே பார்த்தே பயப்படுற மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப சிரிப்பான விஷயமா இருக்குது. இன்னைக்கு இந்தியாவுடைய சாவரனிட்டின்னு சொல்லுவோம், அது இறையாண்மையே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா மாத்திருக்காங்க இந்த அரசாங்கம். ஆட்சியில பங்கு வேணும் காங்கிரஸ் ஒரு தரப்பு தலைவர்களுக்கு வலித்து வருவாங்க. தொண்டர்களோட நிலைப்பாடு அதான் இருக்கு. தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு காவடி தூக்குற வேலையை தொடர்ந்து காங்கிரஸ் பண்ணிட்டு வருது. நீங்க சொன்னீங்க மறைமுக அதிகாரம் நேர்முக அதிகாரம்னு. நீங்க நேரடியா தேர்தல் சந்திக்கிறதுக்கு நீங்க தயங்குற பட்சத்துல இல்ல மாற்று இல்ல யாருமே யாருமே நேர்முகமாக சந்திக்கிறது தயக்கம் எல்லாம் இல்லை. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிலைமை இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு சித்தாந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்படும் நிலைமையிலும் இன்னைக்கு இருக்கிறோம். இந்த நிலைமையில நாங்க எங்களுடைய சொந்த விஷயங்களை பார்ப்பதை விட மக்களுடைய எந்த அரசாங்கம் வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும், இந்த அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்படும் என்றதான் பார்க்கறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கான கூட்டணி முயற்சிகள் தான் எப்பவுமே நடக்கும். இல்ல, நான் தான் சொன்னேனே, இந்த தொகுதி பேசுவது, கூட்டணி பேசுவது எல்லாமே எங்களுடைய பொறுப்பாளர்கள் தான் பண்ணுவாங்க. அதை பற்றி நாங்க பொது வழியில பேசுறது அது ஐ டோன்ட் திங்க் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அந்த இது கிடையாது. சார், மாநிலத்தவர் அவர் பேசும்போது கூட, அதாவது எங்களை அவமானப்படுத்துற விதத்துல யார் பேசினாலும் நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்றீங்க. திருப்பி அடிக்கிற அளவுக்கு காங்கிரஸ்ல பவர் இருக்கா? எங்க நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்றது? காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில பவர் இருக்கா இல்லையான்றது மக்களுடைய ஒரு முடிவு தான். ஒரு அரசியல் கட்சிக்கு எப்பயுமே பவர் சொந்தமா அந்த மக்களுக்காக அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணுச்சு,
அந்த கட்சி மேல மக்கள் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, அது மேலதான் அதோடைய பவரு. இப்படி பார்த்தா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எல்லா ஊர்லயும் இந்தியால இருக்குது. எல்லா ஊரும் இந்தியால இருக்கிற எல்லா ஊர்லயும் இருக்கிற கட்சியை பார்த்து எப்படி நம்ம பவர் இருக்கான்னு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.